ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியிலேருந்து 5 இயர் பிஏ எல்எல்பி, பிகாம் எல்எல்பி, பிசிஏ எல்எல்பி ஹானர்ஸ்க்கு உண்டான தேர்ட் ரவுண்டு கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தேர்ட் ரவுண்டு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா ஃபர்தர் டீட்டெயில் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷனாக உங்களோட மொபைல் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஈஸியாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, தேர்ட் ரவுண்டு உண்டான கட் ஆஃப் பண்ண மார்க் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்து தேர்ட் ரவுண்டு கட் ஆஃப் மார்க் ஃபார் 5 இயர் இன்டிகிரேட்டட் டிகிரி ப்ரோக்ராம்ஸ் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா 2025 24 to 25 அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்கான டைரக்ட் பிடிஎஃப் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒன்ஸ் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பிடிஎஃபில் ஒரு தெளிவான அப்டேட் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓவர் ரிவ்யூ இந்த தேர்ட் ரவுண்ட் வந்து எப்படி வந்து எவ்வளோ மார்க் வந்து கொடுத்துருக்காங்க, யாருக்கெல்லாம் வந்து நம்ம வந்து கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள், லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெரிட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடியவங்களும், ரைட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து கட் ஆஃப் மார்க் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கட் ஆஃப் மார்க் என்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 8/8/2024 நேற்று டேட்டில் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. பட் இன்னைக்கு தான் நம்மளுக்கு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ நீங்கள் ஆன்லைனில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து இந்த மந்த் 10ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் பண்ணிடணும். நேற்று டேட்டில் இருந்து 9, 10 இந்த 3 நாளில் நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எப்போ வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கும்போது 11/8/2024 இந்த டேட்டில் வந்து உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து ரிலீஸ் ஆகும். அதை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் 12/8/2024 to 14/8/2024 இந்த டேட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் சென்னையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா யூனிவர்சிட்டி கேம்பஸ்க்குள்ளே போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிடணும் அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே ப்ரோ, இப்போ கட் ஆஃப் மார்க் வந்து பார்க்கலாம். இதில் வந்து பாருங்கள், லெஃப்ட் சைடில் இருக்கிறது முதல்ல மெரிட் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பிஏ எல்எல்பிக்கும் பிபிஏ எல்எல்பிக்கும் வந்து ஒரு அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. அதே மாதிரி பிகாம் எல்எல்பிக்கும் பிசிஏ எல்எல்பிக்கும் தனித்தனி அப்ளிகேஷன் வந்து போட்டிருப்பீங்க. மேபி நீங்கள் வந்து பிஎல்எல்பி பிபிஏ எல்எல்பிக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், நீங்கள் ஓசி கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா 95.750%, பிசி கேட்டகரிக்கு வந்து 93.750%, பிசியில் வந்து முஸ்லீம் கேட்டகரிக்கு வந்து 91.500%, எம்பிசி டிஎன்சி கேட்டகரிக்கு வந்து 92.250% வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கீழே டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 15/12/2026 இந்த டேட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்போம் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம். அதே மாதிரி எஸ்சி கேட்டகரிக்கு வந்து 91.500% வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 25/4/2026 முன்னாடி பிறந்தவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எஸ்சிஏ கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு 89.250% வந்து கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் வந்து பாருங்கள் 17/11/2005 இந்த டேட் ஆஃப் பர்த்துக்கு முன்னாடி நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எஸ்டி கேட்டகரிக்கு வந்து 84.250% நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிகாம்க்கு வந்து தனித்தனியாக லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. பிசிஏக்கு வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து ஒரு சில கம்யூனிட்டிக்கு வந்து வெயிட்டிங் லிஸ்ட் வந்து மார்க் வந்து அவங்க வந்து கொடுக்கல. அப்படி இந்த இடத்துல எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அவங்க அந்த இடத்துல வந்து எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கிறது அர்த்தம். மேபி உங்களுக்கு வந்து அடுத்த கட்டத்தில் மேபி 4th ரவுண்டு நடந்துச்சுன்னா உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 by 1 நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மை அப்ளிகேஷன் அப்படிங்கிற அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய கட் ஆஃப் மார்க் வந்து ஹானர்ஸ்க்கு அப்ளிகேஷனில் என்ன இருக்கோ அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பிசி கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா உங்களுடைய கட் ஆஃப் மார்க் வந்து 92 இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து 92க்கு இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 92க்கு சான்ஸ் வந்து கிடையாது. அப்படிங்கிற பட்சத்தில் மேபி நீங்கள் 4th ரவுண்டில் வர்றதுக்கு பாசிபிலிட்டி சீட் இருந்துச்சுன்னா 4th ரவுண்டு நடக்கும். அப்படி இல்லைன்னா 3rd ரவுண்ட்லேயே உங்களுக்கு வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இப்போ ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படிங்கிற பார்க்கும்போது 93.750%க்கும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து பாருங்கள் 93.500 கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா பாயிண்டில் தான் நம்மளுக்கு வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான ஒரு கட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி இந்த கட் ஆஃப் ரேஷியோக்குள்ளே உங்களுடைய மார்க் அடிப்படையில் நீங்கள் வாரீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 3rd ரவுண்டில் சீட் கிடைக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா மை அப்ளிகேஷனுங்கிற அந்த அப்ளிகேஷனை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படிங்கிற இந்த டேப்பை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் போட்டு லாகின் பண்ணீங்க அப்படின்னா
உங்களுக்கு ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நீங்கள் கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணுங்கள். இல்லை எனக்கு ஓப்பன் ஆகலைன்னா நீங்கள் வந்து இன்னும் செலக்ட் ஆகலைன்னு அர்த்தம். சரிங்களா, இதுதான் வந்து ஒரு ப்ரொசீஜர். இது வந்து ஒரு ப்ரொவிஷனலி நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மெயில் வந்து உங்களுக்கு அனுப்புவாங்க. யாருக்கெல்லாம் அனுப்புவாங்க அப்படின்னா, மெரிட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கும் மெயில் வரும், வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கும் மெயில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஜென்ரேட் பண்ணுவாங்க. சரிங்களா, ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இதுக்கான லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இந்த வெப்சைட்டுக்கு வந்தீங்கன்னா அப்ளிகேஷன் நம்பரே டேட்டா பற்றி போட்டு லாகின் பண்ணும்போது உங்களுக்கு டேரெக்டாக லாகின் ஆச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, உங்களுடைய 10th 12th உங்களுடைய டிசி, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் இருக்கக்கூடிய பட்சத்தில் அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட்ஸ், இது எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி மறுபடியும் வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொவிஷனல் மார்க் ஷீட், அதாவது தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் தான் அப்ளை பண்ணியிருப்பீங்க. இப்போ மோஸ்ட்லி வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்கூலுக்கும் வந்து ஒரிஜினல் மார்க் ஷீட்டை வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஒரிஜினல் மார்க் ஷீட்டை தான் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இப்போவே போய்ட்டு செக் பண்ணுங்கள், யாருக்கெல்லாம் வந்து லாகின் ஆகுது அப்படிங்கிற பார்த்துட்டு இந்த கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். யாரெல்லாம் செகண்ட் ரவுண்டில் வந்து தேர்ட் ரவுண்டில் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்களோ அவங்களும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம அடுத்த ஒரு அப்டேட்டில் நம்ம மீட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை 5 year LLBக்கு வந்து ஹானஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.